நேத்திக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி குட் மார்னிங். நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா? லாஸ்ட்டில் போட்டிருப்பேன். ஒரு லேடி, அவளை நான் சொல்கிறேன், அவள் பேர் கூட எனக்கு தெரியாது. இந்த தெருவில் தான் ஒரு வீடு, அதாவது வள்ளலார் நகரில் எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டு பொம்பளை. அவளோட பேர் உமாதேவி அப்படின்றது. இன்றைக்கி நான் தைரியமாக அவள் பேரை சொல்லக்கூடிய நிலமையில தான் இருக்கிறேன். உமாதேவிங்கிறது தான் அவளுடைய பேர். அவள் தான் என்னை இங்கே இந்த காதுலேயும் இங்கேயும் இந்த கை வர்ற மாதிரி அடிக்கிறா. பெண்களுடைய கைகளெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பற்றியும் சொல்கிறேன். அவள் கூட, அதாவது 18ஆம் தேதி என்னுடைய மகன் சென்னையிலேருந்து வந்திருக்கான். அவன் கூட, என்னுடைய ஹஸ்பண்ட் கூட நாங்கள் எங்கள் வீட்டு விஷயத்தை பற்றி பேசிகிட்ருக்கோம். ஆனால் வாலண்டியராக ஒரு பொங்கல்லேருந்தே லீவு நாளில் என்னை வாலண்டியராக சண்டைக்கு இழுத்துக்கிட்டே இருந்தா. யார்? இந்த எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற இந்த உமாதேவி என்பவள். இவ இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் இருந்த வாடகைக்கு இருந்தவங்க, இந்த தெருவில் லாஸ்ட்டில் ஒருத்தர் இருக்காங்க, அவங்கள எனக்கு தெரிஞ்சு இவங்கள எல்லாரையும் சண்டைக்கு இழுக்கிறது. அதில் எனக்கு வந்து போலீஸ் தெரியும் அப்படிங்கிற பயமுறுத்தலை ஏற்படுத்தி அவங்க பயப்படுறாங்க பாருங்கள். அவங்க கண்ணில் ஒரு பயம் வருது பாருங்கள். அதில் குளிர் காயிற ஒரு ஒரு கேவலமான கேரக்டர். ஆனால் அவங்க வீட்டில் யாருமே இப்போதைக்கு போலீஸு கிடையாது. இதை வந்து எஸ்பி ஆஃபீஸ்லேயும், திருப்பத்தூர் எஸ்பி ஆஃபீஸ்லேயும், திருப்பத்தூர் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் சொன்னேன். எஸ்பி ஆஃபீஸில் அதை கம்ப்ளைண்ட்டாக எடுத்திருக்காங்க. யார்? என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரி உமாதேவி என்பவள். அவள் 4 நாளாக ட்ரை பண்ணுறா என் கூட சண்டை பிடிக்கிறதுக்காக. வேணுங்கிறதுக்கே நாங்கள் பேசுகிறத இவளை தான் பேசின மாதிரி எடுத்துகிட்டு வரா. எப்படின்னா, எங்கள் வீட்டு சுற்றி 4 கேமராக்கள் வந்து பாருங்கள், 4 கேமராக்களை வச்சுருக்கா. ஈவன் மைக்ரோ லெவலில் கூட சவுண்டு அவளுக்கு கேட்குற மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தந்தது நடராஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் தான் அவளுக்கு உதவி பண்ணியிருக்காரு. அவளே சொன்னான் போலீஸ் ஸ்டேஷனில், ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷனில். அந்த கேமரா மூலயமா நாங்கள் பேசுகிறத ஒட்டு கேட்டுக்கிட்டு, அதாவது எங்கள் வீட்டில் பர்சனலாக பேசுகிறத ஒட்டு கேட்டுக்கிட்டு நியூசன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கா. அவள் கூட வந்தவ தான் அந்த வயதான பெண்மணி. எங்கள் கேட்டுக்கிட்ட வந்து நிற்கிறா. அவள் பேர் கூட எனக்கு தெரியாது. அவள் என்ன சொல்கிறான்னா, அன்றைக்கு அதாவது நான் வெளியே நின்றுட்டுருக்கேன், இவ அசிங்கமாக பேசுகிறா. அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உறவு முறைகள் அசிங்கமாக பேசுகிறது, என்னென்னவோ. அதாவது ஒரு ஹஸ்பண்ட் இல்லாதவங்க வந்து என்னென்ன குறைகளை வச்சுருக்காங்களோ அதையெல்லாம் என்னை பேசி பப்ளிக்காக நியூசன்ஸ் பண்ணி அதை வந்து தீர்த்துக்கிற ஒரு மைண்ட் செட்டோடு தான் இவ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. அவங்க எதிர்க்க இருக்கிறவங்க பயப்படணும் இவளை பார்த்து. இதுதான் இவளுக்கு குறிக்கோள். இவளை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. யார்? எனக்கு அஃபிஷியலாக எங்கள் அம்மா வீட்டு சொத்து விஷயத்துலேயும் என்னை எதிர்க்கிற அரசியல்வாதிகள் இவளை கண்டிப்பாக பயன்படுத்துகிறாங்க. எங்கள் வீட்டுக்கும் வந்தாங்க சில அரசியல்வாதிகள். அன்னைக்கும் அந்த லேடி, நான் வெளியே பேசிகிட்ருக்கேன், என்னன்ற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்னை நோக்கி அடிக்கிறதுக்கு வரா. நான் உள்ளே வந்து கேமரா, அதாவது ஃபோனை எடுத்துக்கிட்டு வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுக்கும் போது தான் அவள் அந்த கேட்லேருந்து போகிறா பாருங்க. அந்த வயதான அவள் பேர் எனக்கு தெரியல. அவள் பேரை சொல்லணும் கண்டிப்பாக. அவள் போகிறா. அவகிட்ட போய் நின்றுட்டு, அவள் வீட்டுக்கிட்ட நின்றுட்டு எவ்வளோ தரக்குறைவாக பேச முடியுமோ பேசுகிறா. எவ்வளோ நாள் தான் ஒருத்தர் தரக்குறைவாக பேசுகிறத பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும்? ஓகேங்களா? அதே மாதிரி தான் ஒரு வக்கீல் குடிச்சிட்டு வந்து டெய்லி நான் ஆஃபீஸ் போகும்போது ஃபுல்லாக காலையில் 10 மணிக்கு போகிறேன், 2 மணிக்கு போகிறேன்னா வழிமறிச்சிக்கிட்டு என்ன பேசுகிறது. அந்த ஆள் பேர் தணிகாச்சலம். இந்த தெருவில் தான் இருக்கார். அந்த தெருவில் நான் வேலை பார்க்குற இடத்துல இருக்கிற ஒரு சொல்கிறதுக்கே வெக்கமாக இருக்குது, ஒரு அதிகாரியோட ஹஸ்பண்ட் சிவாஜின்னு அந்த வக்கீலோட பேர். அவர் வந்து இவங்க எல்லாரும் போயிட்டு நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன், ஹவுஸ் ஓனர், அவங்கக்கிட்ட போயிட்டு என்னை காலி பண்ணணும்னு சுமார் 4 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. இதே மாதிரி வன்முறை தான் கந்திலி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் 2020 செல்வராசுன்ற ஒரு அதிகாரி
அவங்களெல்லாம் அதிகாரின்னு சொல்கிறதுக்கு வெக்கமாக இருக்குது. ஹரிஹரன், வசந்தி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர், அப்புறம் அரசு ஊழியர்கள் சங்கத்தில் இருக்கிற நிறைய பேர் வாட்ஸ்அப்லலாம் என்ன அவதூறு பரப்பி ஒரு 17A போட வச்சு, அதுதான் நான் இந்த இதில் போட்டிருப்பேன் பாருங்கள். 8/22/1/2024ங்கிற வழக்காயிருக்கு. அதுக்கப்புறமும் இந்த அரசியல்வாதிகள் அதிகாரிகள் இணைந்து என்னை வந்து நிம்மதியாகவே விடலை. இப்போது எங்கள் வீட்டு வரைக்கும் ஒரு லேடி உருவாக்கி வச்சுருக்காங்க. சமாளிக்க முடியலங்கிறதுக்காக கும்பல் சேர்ந்துட்டு வராங்க. அதில் கவுன்சிலர்னு நினைக்கிறேன், நான் கவுன்சில் மீட்டிங்கில் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஜோலார்பேட்டை கவுன்சில் மீட்டிங்கில் மேக்கப் போட்டுக்கிட்டு தான் போயிட்டு திரும்பவும் என்னை காலி பண்ணணும்னு சொல்லிகிட்ருக்காங்க. இதுக்கு யார் காரணம்? அந்த தெருவில் இருக்கிற அதிகாரியா, அவங்களோட ஹஸ்பண்ட் வக்கீலா, இல்லை இந்த தெருவில் இருக்கிற வக்கீலா? அந்த வக்கீலோட சம்பந்தி இங்கே ஒரு டீச்சர் இருக்குது, உமாசங்கரின்னு. அதுவும் அன்றைக்கி எல்லாரும் சேர்ந்துட்டு அவளை அடி உதை, இதுக்கு மேலே அவளை விடாத அப்படின்னு சொன்னதுனால தான் இவள் வந்து இங்கே இப்படி அடிக்கிறா. அது வந்து நான் ஏன் இவ்வளோ தூரத்துக்கு சொல்கிறேன்னா, எனக்கு இங்கே அடித்தது அப்போயே எனக்கு ஃபீல் ஆச்சு. இங்கே பாருங்கள், இங்கே உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, இந்த சைடு இந்த நடுமண்டை எனக்கு இப்படி வந்த மாதிரி இருந்தது. இங்கே எனக்கு நிறைய வலிக்குது, என்னன்னு தெரியல. இவ்வளவு தூரத்துக்கு ஒரு நேர்மையான அதிகாரி அரசியல்வாதிகளால் ஃபேக் டாக்குமெண்ட்டு, ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்டு க்ரியேட் பண்ணது ஒரு காரணம். அப்புறம் நேர்மையாக நடந்துக்கிறதுக்காக இத்தனை அவசரப்படணுமா அப்படிங்கிறது தான் நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எழுதியிருக்கேன். இவங்கெல்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, நேற்று நடந்தது நான் நியூஸில் பார்த்தது தான், நான் வேறு எந்த அரசியலை பற்றியும் நான் யோசித்தது கூட இல்லை இன்றைக்கு வரைக்கும். ஆனால் யோசிக்க வைக்கிறாங்க. இவங்கெல்லாம் நிறைய யோசிக்கணும். எதை பற்றினா, எப்படி வேலை செய்கிறதுங்கிறத பற்றி. ஆனால் வேலை செய்கிறத பற்றி இதில் எதுனா ஒன்றாவது வந்ததா? ஒரு நேர்மையான அரசு ஊழியரை எப்படியெல்லாம் பழி வாங்கிட்டுருக்காங்கங்கிறது தான் இப்போ நான் சொல்ல வர்றது. அதாவது ஆளுநர் சொல்லியிருக்காங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஆண்களை விட்டு என்னை ஆக்சிடெண்ட் பண்ணதும் இல்லாமல் பெண்களை விட்டு ஒரு கொலை முயற்சி தான் இது. அவ்வளோ ஹாட்டாக இருக்குது. இது ஃபுல்லாகவே ஹாட்டாக இருக்குது. இங்கெல்லாம் ஹாட்டாக இருக்குது. என்னன்னே தெரியல, டாக்டர்ஸ் தான் சொல்லணும். ஓகே, ரொம்ப தைரியமான பெண்மணி. ஆனால் இவ்வளோ நிலக்கொலையை வச்சுருக்கானுங்க. ஒரு அந்த லேடி கையா அப்படின்ற மாதிரி கூட எனக்கு ஃபீல் ஆகல. அவ்வளோ பெரிய அடி உழுது. ஆளுநர் அதை தான் கேட்டிருக்காரு. ஆட்டுக்கு தாடி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இல்லையா, கோழிக்கு கொண்டை எதுக்கு அப்படின்னு நான் கேட்குறேன். ஆட்டுக்கு தாடி எதுக்குன்னு அண்ணா கேட்டார் இல்லையா. ஜாதியை பற்றி கூட எடுத்துகிட்டு வந்தாலுங்க இவங்க. அண்ணாதுரை பிறந்த அதே ஜாதியில் பிறந்தவ தான். நான் கேட்குறேன், அண்ணாக்கு இருந்த மூளை தான் எனக்கும் இருக்குது, அந்த அறிவு தான் எனக்கும் இருக்குது. கோழிக்கு கொண்டை எதுக்கு? இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஒரு இறைவனை நினச்சி இறைபக்தியோட ஒரு நம்ம குடும்பத்தை பார்க்கணும், அடுத்தவங்க குடும்பத்தில் தலையிடக்கூடாது, இந்த மாதிரி அடுத்தவங்கள அடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒழுக்கம் இல்லாமல் ஒரு இறைவனை பற்றி நினைக்காதவங்க தான் இந்த மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஆட்டுக்கு தாடியை வச்சது கடவுள் தான், கோழிக்கு கொண்டையை வச்சதும் கடவுள் தான். இது ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரியான இறைவன் தான் அம்பேத்கர் ஐயா அவங்க அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதின அந்த குழுவில் இருந்தவங்க எல்லாருமே இந்த நாட்டுக்கு இறை மகன்கள், தெய்வங்களாக மதிக்க வேண்டியவங்க. அவங்கெல்லாம் எழுதி வச்சது என்ன தப்பா? அவங்க இருக்கக்கூடாது இவங்க இருக்கக்கூடாதுன்னுட்டு இருக்கீங்களே. இங்கே இருக்கிற எம்எல்ஏ, மினிஸ்டர், அப்புறம் ஊராட்சி ஒன்றிய தலைவரோட கணவன் சொல்லிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு ஏகப்பட்ட ஊழலுக்கு துணை போக சொல்லி ஒரு என்னை மாதிரி பெண் ஊழியரை தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கிறது. இதெல்லாம் தட்டி கேட்குறதுக்கு தான் மத்தியில் ஒரு அரசாங்கத்தை வச்சுருக்காங்க. இந்த மாநில அரசாங்கங்கள் ஊழல் செஞ்சால் மத்திய அரசாங்கம் கேட்கும், மத்திய அரசாங்கத்தில் எதனா தவறு நடந்தால் ஊழல் நடந்தால் மாநில அரசாங்கங்கள் கேட்கும். இதுக்கு தான் சொல்லியிருக்காங்க, தயவு செய்து படிங்கடா இந்திய அரசியலமைப்பை படிங்கடான்னு சொல்லிட்டு எத்தனையோ வீடியோ போட்டிருக்கேன். போய் இப்போயாவது படித்து பாருங்கள். என்னை மாதிரி பெண் ஊழியர்களை அடிச்சுக்கிட்டு உக்காந்துட்ருக்காதீங்க. அதே மாதிரி நேற்று ஒரு
சங்கத்து மீட்டிங் நடக்குது. இந்த ஸ்வீட் ஊட்டினீங்கள்ல, எனக்கு ஸ்வீட் ஊட்ட வரீங்களா? நான் அடி வாங்கிட்டேன். நல்லா யோசிச்சு பாருங்கள் நான் கேட்குற கொஸ்டின். தயவு செய்து இந்த கவுன்சிலர் தான் நினைக்கிறேன், இந்த நாய் விஷயத்தில் கவுன்சிலர்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்னு யோசிங்க. நேற்று உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கு மேனகா காந்தி. இங்கே நிவேதா பெத்ராஜுங்கிறவங்க பேசுகிறத கூட நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நோ டாக் நோ ஓட்டுன்னு சொல்லிட்டு ஒரு அரசியலை முன்னெடுத்துட்ருக்கீங்க. உலக அளவில் அது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? ஒரு நாயின்ற உயிரை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம், அதெல்லாம் ஒரு நாட்டுக்கு நல்லதே கிடையாது. தயவு செய்து இதெல்லாம் விட்டுட்டு ஒழுங்காக இருங்க, இறை பக்தியோடு இருங்க. இறை பக்தி இல்லைன்னா விட்டுடுங்க. ஒரு கூட இருக்கிற மனுஷங்களை இவ்வளோ வதச்சிக்கிட்டு ஒரு நாட்டை குட்டி சுவராக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்காக தான் இதெல்லாம் நடக்குது. ஆட்டுக்கு தாடி கோழிக்கு கொண்டையெல்லாம் வச்சது இறைவன் தான். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தேங்க்யூ.